மட்டும் வச்சுருங்க. அம்மா உங்கள் பேர் என்னம்மா? சரி, உங்கள் வயசு என்னம்மா? சரி, உங்கள் உடம்புல என்ன பிரச்சனை இருக்குதுமா? மூச்சு திணறல் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. சரி, நாங்கள் ஜெபம் பண்ணுங்களே என்ன வச்சு அப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அப்போ உங்கள் உடம்புல என்ன நடந்ததாக ஒரு ஃபீலிங் வந்து சொன்னீங்க. என்ன ஃபீலிங்? நடுக்க மாதிரி. அப்போ இப்போ அந்த மூச்சு திணறல் இருக்கா? விட்டுருச்சு. நெஞ்சு வலி இருக்கா? விட்டுருச்சு. அப்ப இயேசுதான் உங்களுக்கு சுகம் கொடுத்துட்டார். இயேசுதான் சுகம் கொடுத்து நம்புறீங்கல்ல? இப்படி சொல்லுங்க, ஏசப்பா. இப்படி கை தூக்கி சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்ததுக்கு நன்றி. ஐயா, இவங்க உங்களுக்கு என்ன வேணும்? மனைவி. மனைவி. சரி, உங்க பேர் என்னங்க? சரி, இப்போ அந்த அம்மா சொன்னதை நீங்க கவனிச்சிங்கல்ல? அம்மா அந்த அம்மா சொல்லும் போது இந்த மூச்சு தெரியல நெஞ்சு வலியெல்லாம் எழுதி சொல்றாங்கல்ல, இப்போ அது இல்லைன்னு சொல்றாங்க. அது அவங்க சொல்றதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பா விசுவாசிக்கிறீங்க. சொல்லுங்க. உண்மைதான் சொல்றேன். எனக்கு எனக்கு சொல்லி அவ பணம் மாட்டேன்னா ஜெபம் நாங்க இருந்திருக்கோமே. நாங்க அப்பமே பள்ளியிடம் ஸ்கூல்ல படிக்கும் போதுமே அதோடைய நமக்கு நல்லா தெரியும். சரி சரி. அதனால அப்ப ஆண்டவர் சுகம் கொடுத்துறாங்க. அங்கேயும் இப்படிதான் ஜெபம் பண்ணாங்க. ஆமென். இயேசுனாங்க. சரி. அப்ப இப்படிதான் கண்ணீரா அழுதுதான் ஜெபம் பண்ணாங்க. அப்ப என்ன சொன்னாங்க, உங்க பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு நடந்தா ஏதாவது ஒரு அவசரம் ஏதாவது ஒரு நடந்திருக்கும். இனிமேதான் 3 மாசம் கழிச்சு உங்க பொண்ணுக்கு கல்யாணம் முடியும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. சரிம்மா. அதே மாதிரி 2-3 மாசம் கழிச்சு கல்யாணம். இப்போ உங்களுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டாங்களாமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஆண்டவரே இந்த தகப்பனாரே தாயாரே உடைய கலந்து ஆண்டவரே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் வந்த பொழுது ஆண்டவரே நீங்க உங்களுடைய தரம்புலார் சுக ரத்தத்தால் சுமடைய வார்த்தையால் விடுதலை சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுத்து மூச்சு திணறல் நெஞ்சு வலியை நீக்கினேர் இடுப்பு வலியை நீக்கினேரியா அடுத்தது செய்த இவர் பிள்ளைகளை தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார்கள். இந்த முதிர் வயலின் கனி புஷ்டி பசுமையா இருக்கணும். இவர்களை ஆசீர்வதித்த முடிய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சரி.